ஒருத்தருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, எனக்கும் அவரை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் நான் செஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், அவரை என்னுடைய நெருங்கிய நண்பராக்குனுச்சு. நான் செஞ்ச விஷயம் என்ன, உங்களை பிடிக்காதவங்களையும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஆக்குறதுக்கு உண்டான டெக்னிக் என்ன பார்க்கலாம். முதல்ல அவர் யார், அவருக்கும் எனக்கும் ஏன் அவளை பிடிச்சிக்காதுன்னு சொல்கிறேன். அது சொன்னாதான் அவங்களுக்கு அந்த டெக்னிக் என்னன்றது புரியும். நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ன்ற இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கிங் கிளப்பில் மெம்பராக இருந்தேன். அவரும் அதே கிளப்பில் மெம்பராக இருந்தார். நான் ஐந்தோவன்ற சிட்டியில் மெம்பராக இருந்தேன், அவர் ஆம்ஸ்டர்டாம்ன்ற சிட்டியில் மெம்பராக இருந்தார். டோஸ்ட் மாஸ்டர்ஸில் வருஷம் 2 தடவை பேச்சு போட்டி நடத்துவாங்க. முதல்ல கிளப் லெவலில் நடத்துவாங்க. கிளப் லெவலில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் போட்டி போட்டு ஒவ்வொரு கிளப்ல இருந்தும் ஒரு வின்னரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கிளப்பும் இருக்கு இல்லையா, அந்த கிளப்ல உள்ள வின்னர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஏரியா கான்டெஸ்ட். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு வின்னர் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க தான் ஏரியா வின்னர். அதுக்கப்புறம் அந்த டிவிஷனில் உள்ள எல்லா ஏரியா வின்னர்ஸும் ஒன்றா சேர்ந்து போட்டி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் டிவிஷன் கான்டெஸ்ட். அந்த கான்டெஸ்ட்டில் தான் வழக்கமாக அவரை மீட் பண்ணுவேன். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், அவரோட பேச்சு எனக்கு பிடிக்கும். ஒரு சிறந்த பேச்சாளருக்கு உண்டான எல்லா அம்சங்களும் அவருக்கு இருக்கும். ஆனால் அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, என் பேச்சும் பிடிக்காது. அதனால என்கிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டார். என்னடா அவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அதனாலேயே எனக்கு அவரை பிடிக்காம போயிடுச்சு. அவர்கிட்டயே நான் முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. இதாங்க எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. கிட்டத்தட்ட ஈகோ மாதிரி தான். அப்படிதான் அந்த வருஷமும் நான் கிளப்ல ஜெயிச்சு, ஏரியாவில் ஜெயிச்சு டிவிஷன் கான்டெஸ்ட் வரைக்கும் போயிட்டேன். ஆனால் அந்த வருஷம் அவர் போட்டி போடல, இன்னொரு பையனை தேர்ந்தெடுத்து அந்த பையனுக்கு மென்டாராக இருந்து அந்த பையனை கிளப்ல ஜெயிக்க வச்சு, ஏரியாவில் ஜெயிக்க வச்சு டிவிஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அன்னைக்கு போட்டி நாள். போட்டிக்கு பயங்கர கூட்டம் வந்திருந்தது, நிறைய ஆடியன்ஸ். அவர் வந்திருந்தார். பொதுவாக இந்த மாதிரி பேச்சு போட்டிகளில் எப்படி தெரியுமா பேசுவாங்க, எல்லாரும் கிளப் லெவலில் என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்களோ அதே ஸ்பீச்சை தான் ஏரியா, டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட், செமிஃபைனல், ஃபைனல் எல்லா லெவலுக்கும் ஒரே ஸ்பீச் தான் கொடுப்பாங்க, ஆடியன்ஸாக மாறுவாங்க. ஆனால் நான் மட்டும் என்னமா பண்ணுவேன், என்னுடைய ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த கண்டென்ட் எடுத்து அதை என்னுடைய ஸ்பீச்சில் எந்த இடத்துல பொருத்த முடியுமோ அந்த இடத்துல பொருத்தி என்னுடைய ஸ்பீச்சே டோட்டலாக மாற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்பீச் கொடுப்பேன். அது ஆடியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் பேசின மாதிரி இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பேசின மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் இம்ப்ரோவைசேஷன். ஆன் த ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ணி பேசுறது. அப்படி தான் அந்த சமயமும் ஆப்போனன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறது எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி என் ஸ்பீச்சில் புகுத்தி என் ஸ்பீச்சையே டோட்டலாக மாற்றி, ஏன் ஈவன் என்னோட ஸ்பீச்சோட முதல் லைனே தூக்கிட்டு வேற லைன் போட்டேன். ஒரு ஸ்பீச்சோட முதல் லைன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அந்த முதல் லைனை பொறுத்து தான் ஆடியன்ஸ் என்னோட பேச்சை கேட்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த லைன் நல்லா இருந்தால் தொடர்ந்து என் பேச்சை கேட்பாங்க. ஆனால் அந்த லைன் சொதப்பிடுச்சுன்னு வச்சுங்களேன், டோட்டல் ஸ்பீச்சுமே சொதப்பிடும். அதனால அந்த லைன்ங்கிறது முக்கியம். அந்த லைனை மாத்திரம் இல்லையா, அப்போ நான் அதுக்கு யார்கிட்டயாவது ஒப்பீனியன் கேட்கணும். என்னுடைய மென்டார் அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் டோட்டலி டிஃபரெண்ட் டைம் ஜோன். இங்கே பகல்னா இங்கே ராத்திரி. அதனால அந்த கான்டெஸ்ட் சமயத்தில் அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட கேட்க முடியாது. சரி, வேற யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் இவர்கிட்ட கேட்கலாமேன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் அவர்கிட்ட போனேன், உங்களுடைய ஒப்பீனியன் தேவைன்னு கேட்டேன். நான் அப்படி கேட்டவுடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சொல்லி என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய ஸ்பீச்சை மாற்றிருக்கேன், முதல் லைனே தூக்கிட்டு வேற லைன் போட்டிருக்கேன், இதை கேட்டுட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்களேன்னு சொன்னேன். சரி சொல்லுப்பா, ரொம்ப ஆர்வமாக கேட்டார். நான் என்னுடைய அந்த பழைய லைன் சொன்னேன், அதுக்கப்புறம் இப்போ அந்த புது லைன் இருக்கு இல்லையா அதையும் சொன்னேன். ரெண்டையும் ஆர்வமாக கேட்டார். கேட்டுட்டு அவர் சொன்னார், புது லைன் நல்லா இருக்கு, ஆனால் பழைய லைன் இன்னும் சூப்பராக இருக்கு. அதோடு இல்லாமல் பழைய லைன் உனக்கு கிளப் லெவல்லையும் ஒர்க் அவுட் ஆனிச்சு, ஏரியாலையும் ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதனால நான் உன் இடத்துல இருந்திருந்தா அந்த லைனை மாற்ற மாட்டேன், அதே லைனை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னார். நானும் அவர் அட்வைஸை ஏற்றுக்கிட்டு அதே லைனை யூஸ் பண்ணேன் அந்த ஸ்பீச்சில். அன்னையிலேருந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இதாங்க அந்த டெக்னிக். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல குணத்தை பாராட்டணும், அவங்களுடைய திறமைகளை போற்றணும். அதுக்கும் ஒருபடி மேலே போய் அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட திறமைகள், அது சம்மந்தமாக போய் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டோம்னு வச்சுங்களேன், டோட்டலாக கவர்ந்துருவாங்க. செஞ்சு பாருங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய எதிரிகளும் எனக்கு தெய்வம் மாதிரி சார் அப்படின்னார். எப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், என்னுடைய எதிரிகளை நான் எங்கே பார்த்தாலும் உடனே செருப்பு கழட்டிடுவேன் அப்படின்னார். நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி, உங்களை நான் பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் நீங்கள் எனக்கு நல்லது செய்கிறீங்க. என் வீடியோஸை லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, என் சேனல் பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நன்றி.